பரடேஸ் பிளேஸ் அருள்மிகு ஸ்ரீ காளி அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை பணிந்து எம்பெருமாட்டியினுடைய மகா உற்சவ பெருவிழாவின் 6ஆம் நாள் மாலை வேளையிலே இங்கே பெரும் திரளான அடியார்கள் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை தீபம் என்று சொல்லப்படுகின்ற தீமிதிக்கின்ற வைபவத்திலே கலந்திருக்கின்றார்கள். அடியார்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் தபத்தின் மூலமாக இன்றைய தினம் பலர் இந்த வேள்வியிலே கலந்திருக்கின்றார்கள். அந்த வழிபாடுகளிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் காளி அம்பாளுடைய திருவருளும் கௌரவருளும் கிடைக்க பிரார்த்தித்து இங்கே நடைபெறுகின்ற கொடியேற்றத்திலே இருந்து தொடர்ந்து இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து சைவ சிவன் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் கண்ணெதிரே கண்டு வழிபாடு செய்வது போல் அந்த செய்த வழிபாட்டினுடைய பலனை பெரும் முகமாக பெறுவதற்கு அமைவாக லங்காஸ்ரீ இணையத்தின் மூலமாக உலகத்திலே இருக்கின்ற அனைத்து அடியார்கள் இந்த அம்பாளை இணையதளத்தின் மூலமாக பார்த்து வழிபடுகின்ற அடியார்கள் அனைவருக்கும் எம்பெருமாட்டி ஸ்ரீ காளி அம்பாளுடைய பரிபூரணமான திருவருள் கடாட்சம் பெற்றுயுமாறு அம்பாளை வேண்டி ஆசி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 6வது நாள் இன்று இந்த ஆலயத்திலே தீ மிதிப்பு வைபவம் கற்பூர சட்டி ஏந்தும் மிகவும் பக்திபூர்வமான திருவிழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அம்மன் என்றால் சக்தி, காளி என்றால் தண்டனை கொடுப்பவள். இப்படிப்பட்ட அரும்பெரும் சக்தி படைத்த இந்த மகாகாளி தண்டனைகளுக்கு உடனுக்குடன் தக்க பதில் கொடுப்பவள், அதே போன்று பாவ விமோசனம் கொடுப்பவள். அதனாலே தான் இந்த இந்து ஆலயங்களிலே பொதுவாக அம்மன் வழிபாட்டு ஸ்தலங்களிலே இந்த மகாகாளி அம்மன் கோயிலே இந்த தீ மிதிப்பு வைபவம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தீ மிதிப்பு என்றால் என்ன, ஏன் இந்த அம்மன் ஆலயத்திலே எங்களது மரபு வழியாக இந்த தீ மிதிப்பு என்று அந்த சொல்லக்கூடிய பக்தி பூர்வமான இந்த நிகழ்வு ஏன் நிகழ்கின்றது? தீ என்பது எமது பாவத்தை எல்லாம் அழித்து எங்களுடைய பாவத்துக்கு விமோசனம் தருகின்ற ஒன்று. நாங்கள் எங்களுடைய பாவத்தை அழித்து இறைவா அம்பாளே எங்களை ஆட்கொண்டு எங்கள் பாவ விமோசனத்தை எங்களது பாவத்தை ஒழித்து எங்களை அழித்து விடு என்று நாங்கள் அந்த தீயில் இறங்குகின்றோம். அதாவது மரணத்துக்கு ஈடான செய்கதான் இந்த தீமிதிப்பு. அப்படிப்பட்ட தீமிதிப்பிலே எங்களது பாவங்கள் எல்லாம் கலைந்து என்னை நாங்கள் அழிக்கின்றோம் பாவ விமோசனம் என்று சொல்லி நாங்கள் அழிக்கின்ற வேளையிலே அந்த அம்பாள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து எங்களை விடுதலையாக்கி நல்ல குற்றம் இல்லாத ஒரு மனிதனாக ஆக்குகின்றான். எனவே மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தீமிதிப்பு வைபவம் எங்களுடைய பாவ விமோசனங்கள் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இந்த அரும்பெரும் சக்தி வாய்ந்த தீமிதிப்பு விவகாரத்திலே இன்றைய பக்தர்கள் எல்லாம் மிகவும் பக்தி பரவசமாக என்று ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே அடியார்களே, இந்த தீமிதிப்பு என்பது பாவ விமோசனம் செய்வதும் இறைவன் எங்களை அழித்து எங்களை மீண்டும் உயிர்ப்பித்து எங்கள் உலகத்திலே வாழ விடுகின்றான் என்பதுதான் தத்துவம். அங்கமும் வேதமும் ஓதும் நால்வர் அந்தனர் நாளும் அடே பரவ மங்குல் மதி தமிழ் மாட